ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நான் இன்றைக்கி வீட்டிலே எப்படி நம்ம வேக்சிங் பண்ணலான்னு காமிக்கிறேன். பியூட்டி பார்லருக்கெலாம் போக வேண்டாம், அது நிறையா அமௌண்ட் செலவாகும். இது வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது எல்லாமே வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் தான், ஒன்றும் பெரிய காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. இதை வச்சு ஒரு வேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு காமிக்கிறேன், எப்படி அப்ளை பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து சுகர், ஹனி, லெமன் ஜூஸ், வாட்டர், இது 4 ஐட்டம் தான் தேவை. சுகர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். சுகர் வந்து 4 ஸ்பூன், ஹனி, வாட்டர், லெமன் ஜூஸ் இது எல்லாமே ஒரு ஸ்பூன். 4:1 தான் இதோட ரேஷியோ. இப்போ நான் வந்து ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன், அதில் 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் வாட்டர். இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் 1 ஸ்பூன் ஹனி. இது 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குவான்டிட்டி வந்து ஃபுல் ஆர்ம்ஸ், ஃபுல் லெக்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப போதுமானது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேக்சிங் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இதில் ஹாஃப் குவான்டிட்டி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன்ஸ் சுகர், 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 ஸ்பூன் வாட்டர், 1/2 ஸ்பூன் ஹனி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வேக்ஸோ இல்லை ஹாட் வேக்ஸ், கோல்டு வேக்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்லை, பியூட்டி பார்லரும் போக வேண்டாம். இதே மாதிரி வீட்டில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது ஹனி போட்டாச்சு, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இது கரைகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். வேக்சிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தால் ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக பண்ணிட்டு வரேன். என்னோடய ஹேர் க்ரோத் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. முன்னாடிலாம் எனக்கு லெக்ஸ்லேயும் ஆர்ம்ஸ்லேயும் நிறையா ஹேர் க்ரோத் இருக்கும், இப்போ எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் முன்னாடிலாம் மந்த்லி ஒன்ஸ் வேக்ஸ் பண்ணுவேன், இப்போலாம் நான் 2 months ஒன்ஸ் தான் வேக்ஸ் பண்ணுறேன். எனக்கு க்ரோத் ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஹேர் ரிமூவல் க்ரீம், ரேசர் அது எல்லாத்தோடையும் வேக்சிங் தான் வந்து பெட்டர் மெத்தட். ஏன்னா டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் ரெடியூஸ் பண்ணும், சேஃப் மெத்தட். இப்போது எனக்கு மொத்தமாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கரைஞ்சி பொங்க ஆரம்பிச்சிருச்சு, பபிளாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப பொங்கி மேலே வந்துடும். ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் லிக்விட், கொஞ்சம் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. நம்ம வேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன், இதில் நான் இப்போ ஊற்றுறேன். இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த சொல்யூஷன் வந்து கரைஞ்சி போயிடாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், பிளேட்டில் அதே இடத்துல நிற்கிது, கரைஞ்சி போகக்கூடாது. இப்படி நீங்கள் கையால் திரட்டினா ஒன்றா வரணும், ஜெல்லி மாதிரி அப்படியே ஒன்றா வரணும். நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு தடவை ஊற்றி காமிக்கிறேன். கொஞ்சமாக சொல்யூஷன் எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா கரையாமல் அந்த பிளேட்டில் அதே இடத்துல நிற்கணும். இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் சேர்க்கும்போது அது ஒன்றா வேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதே நீங்கள் முன்னாடி ஊற்றிருந்தீங்கன்னா தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்காது. ஸோ எனக்கு இந்த சொல்யூஷன் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. என்னோடய அடுப்பு ஹீட் பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைனாட்டி உங்களுக்கு வேக்ஸ் இன்னும் ஹார்ட் ஆகிடும், அப்போ உங்களுக்கு நம்ம கரெக்டாக வராது. இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சிங்கிள் த்ரெட் கன்சிஸ்டன்சி வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த பிளேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெடியான வேக்ஸை வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் ஊற்றிக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி பவுலில் ஊற்றுறேன்னா, வேக்ஸ் வந்து வார்மாக இருக்கும்போது, சூடாக இருக்கும்போது அப்ளை பண்ணாதான் ஹேர் ரிமூவ் பண்ண முடியும். ஆறிச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நான் இதை திருப்பி மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த சொல்யூஷன் சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மைக்ரோவேவ் பவுலில் ஊற்றிருக்கேன். இப்போது வேக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு பாப்சிக்கல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி பட்டையாக இருந்தால் போதும், இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் எதுவுமே கடையிலேருந்து வாங்க தேவையில்லை. இது ஒரு நார்மல் பேப்பர் தான், நார்மல் யூஸ்டு பேப்பர். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக நீங்கள் வந்து கிழிச்சிக்கோங்க. நான் ஜஸ்ட் சின்ன சின்ன பிட் பேப்பராக நான் கிழிக்கிறேன்.
இப்போ வேக்ஸ் வந்து தொட்டு பாருங்கள். இறக்குனோடனே ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும். கையை வந்து சுட்டுக்காதீங்க. பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஆறின பிறகு அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் ரிமூவ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஹாட்டுக்கு கீழே வார்மாக இருக்கணும். இப்போ வேக்ஸ் எப்படி அப்ளை பண்ணணுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்துக்கோங்க. சூடாக இருந்தால் கை சுட்டுடும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தேய்க்க வராது. ஸ்பூனை வந்து 90 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் வந்து தேய்க்கணும். அப்படின்னா தான் வேக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஃப்ளாட் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸ்பூனை வந்து 90 டிகிரி உங்கள் கைக்கு 90 டிகிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு அப்பும். இப்போ வேக்ஸ் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா தின் லேயராக தான் அப்ளை பண்ணணும், திக்காக இருக்கக்கூடாது. பேப்பர் எடுத்து இந்த வேக்ஸில் நல்லா ரப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆச்சும் ரப் பண்ணணும். அப்போ தான் அந்த பேப்பரில் வந்து வேக்ஸ் நல்லா ஒட்டும். ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு முடி வளர்ந்துருக்கா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பேப்பரை வந்து புல் பண்ணணும். பேப்பர் புல் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புல் பண்ணுறோமோ நமக்கு வலி இருக்காது. ஃபாஸ்ட்டாக புல் பண்ணிட்டா முடியும் சீக்கிரமாக வந்துடும், வலியும் இருக்காது. 10 செகண்ட்ஸ் ரப் பண்ணிக்கோங்க. 1 2 3 எடுத்துருங்க. அவ்வளோதான். வலி பெருசாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு தான் வலி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வலி தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி வேக்சிங் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து வலி அந்த அளவுக்கு இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு திருப்பி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேக்சிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எந்த அலர்ஜியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இரிட்டேஷன் அதை மாதிரி இருக்கான்னு ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸ் உங்கள் ஹேண்ட்ஸில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன். ஸ்பூனை வந்து 90 டிகிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதை பண்ணிடலாம். நீங்கள் பேப்பர் வந்து ஒரு தடவையும் புதுசாக மாற்றணும்னு தேவையில்லை. ஒரு தடவை பேப்பரில் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது 3 டைம்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி பேப்பர் எடுத்துட்டு டக்குன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். 1 2 3 அப்படி டக்குன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. இந்த வேக்சிங் வந்து நீங்களே தான் பண்ணணும். வேறு யாராவது பண்ணால் வலிக்கும். இது வந்து செல்ஃபாக நம்மளே பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்புமே வேணாம். ஆர்ம்ஸ், லெக்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்லர்லேயும் இதே தான் பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட் ஹேண்ட்லேயும் நம்மளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்பூனோட பேக் சைடு வந்து வேக்ஸ் எடுத்து வேக்ஸை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பூனை வந்து 90 டிகிரியாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வேக்ஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஆறிடும். அப்போ உங்களால் அப்ளை பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ மைக்ரோவேவில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். இப்போ வேக்சிங் பண்ணி முடித்த பிறகு அந்த இடத்துல பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு நீங்கள் அந்த வேக்ஸ் எல்லாம் தொடச்சி ரப் பண்ணி எடுத்துக்கலாம். முடித்த பிறகு நீங்கள் ஒரு வேஸ்லினோ இல்லை மாய்ஸ்சரைசரோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்கள் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்துக்கிறேன். வேஸ்லின் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். வேக்சிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.